கொஞ்ச நேரத்துல பொங்கல் பொங்கிரும். மேடம் வெந்துருச்சா பாருங்களேன். அரிசி இப்ப தானே போட்டு 10 நிமிஷம் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணி வத்தணும். டீ ரொம்ப போடாத, அப்படியே மிதமா போட்டுட்டே இரு. ஆமா, கலை எங்க? ஏதாவது கிண்டல் பண்ணிட்டே இருப்பான், ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பானே. அவனு இங்க காணல. நீ வரலையோ? நீ சொல்லிருந்தாங்கல்ல இன்னைக்கு யாரும் ஆப்சென்ட் ஆகக்கூடாது, எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வைக்கணும்னு. இல்ல திவ்யா, அவங்க அண்ணனுக்கு இன்னைக்கு குழந்தை பிறந்திருக்கு. காலையில தான் போன் பண்ணி சொன்னா, வர முடியல மாப்ள, நீங்க பொங்கலை வைங்க அப்படின்னு. வருஷத்துக்கு ஒருக்க பொங்கல் விடுறதுதான் இருந்தா அந்த அடுப்புக்கிட்ட நிக்க முடியலையே, கண்ணெல்லாம் புகையா வருது. மேடம், எப்படிதான் அந்த காலத்துலாம் கேஸ் இல்லாம இந்த மாதிரி அடுப்புலயே பத்த வச்சு சமையல் பண்ணாங்களோ தெரியல. டைமுக்கு சமையல் பண்ண முடியுமா? மழை வந்துச்சுன்னா விறகு ஈரமாயிரும் என்ன மேடம்? ஆமாம்மா, அந்த காலத்துல அதிகாலையில 4 மணின்னு எழுந்திருவாங்க, ராத்திரி 8, 9 மணி படுத்துருவாங்க. அது நல்லா இருந்துச்சு. என்ன, நம்ம உடம்புக்கும் நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. ஆனா இந்த காலத்துல 10 மணி ஆனாலும் இந்திக்கே யாருக்கும் மனசு இல்ல. அதே விடிய விடினாலும் முழிக்கிறதுக்கு ஆள் ரெடியா இருக்காங்க. இதனாலேயே நோய் நொடிகள் அதிகமா போச்சு. ரேகா, நீ முதல்ல எத்தனை இந்தி பேர் மேடத்துல சொல்லவே இல்லையே. நான் சீக்கிரம் எல்லாம் எந்திரிச்சிருவேன். மேடம், அந்த பொங்குது பாருங்க. கோலம்னா அழகா போட்டிருக்க. யார் போட்டாங்க கோலம்? மேடம் மேடம், பூ மாதிரி தான் கோலம் போட்டா, நாங்கெல்லாம் கலர் கொடுத்தோம். கலர் கொடுத்ததுக்கு தான் அந்த கோலமே ஒரு பிரைட்டா இருக்குது. சொல்றது சரிதான், இருந்தாலும் கோலம் சரியா போட்டா தானே கலரும் சரியா கொடுக்க முடியும். பரவாயில்ல, பூ மாதிரி கோலம் இவ்வளவு அழகா போடுற. ஆமா மேடம், எனக்கு கோலம்லாம் நல்லா போட வரும். எங்க ஊர்ல எப்பவும் திருவிழா வைப்பாங்களா, அப்போ கோல போட்டியில நான் தான் முதல் பரிசு வாங்குவேன். அப்படியா? பூமாரி சொல்லவே இல்ல. ஆமா, இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களா? சரி சரி, பொங்கல் என்ன பொங்குது பாருங்க, எல்லாரும் கொலை விடுங்க. நல்வாழ்த்துக்கள். நீங்கதான் கோரஸா சொல்லுவீங்களோ, நாங்களும் சொல்லுவோம்ல. யுகன், சொல்லுவோமா? இந்த பொங்கல் திருநாளில் பொங்கல் பொங்குவது போல் உங்கள் இல்லங்களில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அட பாய்ஸ், பரவாயில்லையே, பொங்கல் வாழ்த்துக்கள் அழகா சொல்லிருக்கீங்களா கவிதையாட்டம். எங்கள்கிட்டயும் சொல்லியிருந்தா நாங்களும் இதை மாதிரி சேர்த்து சொல்லியிருப்போம்ல. அவங்க மட்டும் நல்ல பேர் வாங்கணும். அதுக்கெல்லாம் கிரெயின் வேணும், கிரெயின். சரி சரி, சூடா எல்லாத்துக்கும் பொங்கலை கொடுங்க, சாப்பிட்டுட்டு. மாப்பிள, மைக்கு ஒழுங்கா வேலை செய்தான்னு பாரு, இல்லாட்டா ராத்திரி வீட்டுல தூங்க விடாதுகோ. சும்மா மைக்கு வேலை செய்யல, ஒயர் வந்து கிடக்கு என்று உயிரை எடுத்துரும். ஹலோ 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 ஹலோ. மாப்பிள ஒர்க் ஆகுது. சரி, ஏதாவது பேசும். ஹலோ, அனைவருக்கும் வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம் கிராமத்தில் வைக்கும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் நாளைக்கு இந்த விளையாட்டு போட்டி, பாட்டு போட்டி எல்லாம் இருக்கு. உங்க வீட்டுல உள்ள குழந்தைங்களை எல்லாரையும் அனுப்பி வச்சிருங்க. பரிசு பெருசு பெருசா வச்சிருக்கு. முத பரிசு தங்க காசு, இரண்டாவது பரிசு வெள்ளி காசு. ஏய் யாம்ல, இல்லாதேன்னு சொல்லுங்க, இல்லாதேன்னு சொல்லாத. தங்க காசு வைர காசு நீ பாட்டு சொல்லிட்டு இருக்க. அப்படியே இல்ல, நல்ல பிளாஸ்டிக் பாக்ஸ், வாட்டர் கேன் அதுதான் வாங்கி வச்சிருக்காங்க. சும்மா இரு, வீண் பிரச்சனை இழுக்காத பத்துக்க. சும்மா இல்ல, அப்படி சொன்னா ஒரு கெத்தா இருக்கும். அப்பதான் எல்லாரும் வீட்ல இருந்து பிள்ளைகளை அனுப்புவா. இல்ல நம்ம வீட்ல போய் கூப்பிடணும், ஏக்கா அனுப்புங்க அனுப்புங்க. இப்படி சொன்னா பாரு, நாளை எல்லாம் முஞ்சி அடிச்சு நான் உண்டு நீ உண்டுன்னு ஓடியே வரும் பாரு. அப்படியா? சரி சொல்லு. எல்லாரும் ஒன்றதான் வந்து கேப்பா. முதல் பிரைஸ் தங்க காயின்னு, ரெண்டாவது பிரைஸ் வெள்ளி காசுன்னு சொன்னியே, எங்க போச்சு அப்படின்ட்டு கேட்க போறாங்க பாரு. வீண் பிரச்சனை இழுத்து விடாத கலை, பாத்துக்க. சும்மா இல்ல, இப்படிதான் சொல்லணும். அப்பதான் எல்லாரும் பிள்ளைகளை அனுப்பி விடுவா. அது நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். பிரைஸ் கொடுக்கல ஏக்கா அப்படி கொடுக்கறா இருந்து அப்படி பிளான் மாறின்னு சொல்லிடுவோம். அவ்வளவுதானே. மறுபடியும் சொல்லுங்க, எல்லாரும் அவங்கவுங்க பிள்ளைங்கள நாளை காலையிலே அனுப்பி விட்டுருங்க. இந்த டான்ஸ் போட்டி, பாட்டு போட்டி, பெரியவங்களுக்குள்ள கயிறு இழுத்தல் போட்டி, முறுக்கு சாப்பிடைய போட்டி, இன்னும் பல போட்டிகள்லாம் நடக்கப்பட இருக்கு. அதனால அப்புறம் எல்லாரும் கலந்து நம்ம ஊர் பெருமையை நிலைநாட்டணும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் சாயங்காலம் நம்ம ஊர்ல திரை கட்டி படம் போட போறாங்க. அதனால எல்லாரும் பார்த்து மகிழுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடேங்க அப்பா, முதல் பிரைஸ் தங்க காசா, ரெண்டாவது பிரைஸ் வெள்ளி காசா? ஏ அப்பா, தங்க விற்க விலைக்கு ஒரு கிரானாலும் காசு கொடுக்கதானே செய்வாங்க. எப்பா, இந்த பிள்ளைய அனுப்பி பரிசை வாங்கிட்டு வர வேண்டியதான். ஒரு கிராம் தங்க நமக்கு கிடைச்சிடும். இடி பாக்கியம், கேட்டியா? இந்த முதல் பரிசு தங்க காசா, ரெண்டாவது பரிசு வெள்ளி காசா. எப்படியாவது நாளைக்கு நடக்கூடிய போட்டியில எல்லா போட்டியும் ஜெயிச்சு தங்க காசையும் வெள்ளி காசையும் கொண்டுட்டு வார. போமா, வருஷம் இப்படிதான் சொல்லுவாங்க. போட்டி முடிஞ்சாலும் சொல்லுவாங்க சோப்பு டப்பா இருக்கு, அப்புறம் வாட்டர் பாட்டில் இருக்கு, இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நமக்கு தெரியாதா? இல்லடி, இந்த வாட்டி நிறைய பேர் வெளியூர்ல இருந்து பணம் துட்டுலாம் கொடுக்காத பொங்கல் விழா நடத்துறதுக்கு. அதனால இருந்தாலும் இருக்கும், கொடுப்பான். நீ படிப்புலதான் மார்க் எடுக்க மாட்டுக்க, இதுலயாவது நல்ல மார்க் எடுத்து தங்க கையோடி வா. என்ன
போமா, தங்க காசு இல்ல வைர காசு கொடுத்தாலுமே நான் போக மாட்டேன். எனக்கு ஏமா பாக்கியம்னு பேர் வச்சிய? எல்லாரும் பாக்கியம் பாக்கியம்னு கிண்டல் பண்ணதாக. பாக்கியலட்சுமி பாக்கியம்னு கொஞ்ச நாள் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பாக்கியம் செஞ்சியோ உனக்கு பாக்கியம்னு பேர் வச்சிருக்காங்கன்னு அந்த காலை என்ன கிண்டல் பண்ணிட்டே இருக்குது. ஏன்டி பாக்கியம்ங்கிற பேருக்கு என்ன குறை? பாக்கியம்னு பேர் வைக்கிறதுக்கு பாக்கியம் செஞ்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. நல்ல பேர் தானே. எவன் கிண்டல் அடிக்கான் சொல்லு? போமா, இங்க மட்டும் இல்ல ஸ்கூல்லயும் என்ன கிண்டல் தான் பண்ணுதாக. ஏ பாக்கி பாக்கி கடன் எம்பிட்டு பாக்கி வச்சிருக்க அப்படின்னு ஏதாவது சொல்லி கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க தெரியுமா? நான் இங்க பிறந்ததுக்கு பதிலா வேற எங்கேயாவது பிறந்திருக்கலாம். அட கிறுக்கி, பாக்கியன்ட்டு பேரு நல்ல பேரு, அவங்களுக்கு இப்படி வைக்கிறேன்ட்டு பொறாமையா இருக்கும், அதான் இப்படி சொல்லுதாங்க. அதெல்லாம் இருக்கட்டு, எப்படியாவது நாளை பொங்கல்ல இந்த போட்டியில ஜெயிச்சு எல்லாம் வாங்கிட்டு வாரேன். சரிம்மா, என் ஸ்கூல்ல உள்ள பிள்ளைகளையும் வர சொல்லியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எல்லாரும் நாங்க நாளைக்கு விளையாட்டு போட்டிக்கு போவோம். போட்டியில எல்லாம் ஜெயிச்சு என் மகன்ட்டு பேர் வாங்கணும். ஊர்ல எல்லாரும் சொல்லணும், இந்த தனலட்சுமி மவளா பாக்கியம் பாரு தங்க காசும் வெள்ளி காசோடி கொண்டு வந்து பாரு அப்படின்ட்டு சொல்லணும்னு. அட, முத பரிசு தங்க காயினும் வெள்ளி காசுமா கொடுக்காத. ஊரு ரொம்ப செழிப்பா தான் இருக்குது போல. என்ன பூமாரி, நம்ம சின்ன பிள்ளையா இருந்தா கூட எல்லா போட்டியும் ஜெயிச்சு தங்கத்தையும் வெள்ளியும் வாங்கிட்டு வந்துடலாம். அட, நீங்க வேற நீ அங்க ஒரு கிறுக்கன் கிடக்கான் கலைன்ட்டு. அவன் என்னத்தையாவது புலம்பிட்டு கிடப்பான். தங்க காசும் கொடுக்க மாட்டாங்க, வெள்ளி காசும் கொடுக்க மாட்டாங்க. சோப்பு டப்பா, டிஃபன் பாக்ஸ், அப்புறம் ஜாமெட்ரி பாக்ஸ், வாட்டர் பாட்டில் இப்படிதான் கொடுப்பாங்க. இப்படி சொன்னாதானே எல்லாரும் வருவாங்க. இந்த புதுசா வெளியூர்ல இருந்து எல்லாம் வந்திருப்பாங்கல்ல பொங்கலுக்கு, அவங்க எல்லாம் தங்க காசா அப்படின்ட்டு எல்லா பிள்ளைகளும் அனுப்பி வைப்பாங்கல்ல. அதுக்கு அந்த லூசு புலம்பிட்டு கிடக்குது. அப்படியா? நல்லாதான் இருக்கு இந்த ட்ரிக்கு. நான் கூட நம்பிட்டேனே தங்க காசு வெள்ளி காசு எல்லாம் கொடுக்காங்களான்ட்டு. அண்ணி, இந்த ஊர்ல பொங்கல் திருவிழா நல்லா இருக்கும். 3 நாளும் களை கட்டும் பாத்துக்கிடுங்க. அது இல்லாம வெளியூர்ல இருந்து எல்லாரும் இங்க வருவாங்க பொங்கல் திருவிழா பாக்குறதுக்கு. ஆடல் பாடல் எல்லாம் முன்னாடி வைப்பாங்க, இப்ப எல்லாம் நிறுத்திட்டாங்கல்ல. அதனால பாட்டு கச்சேரி, சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட்டு போட்டி, பெரியவங்களுக்கு கூட விளையாட்டு போட்டி எல்லாம் வைப்பாங்க. நீ சாயந்தரம் நீங்க அண்ணமா கலந்துக்கணும். முத பரிசு வாங்கணும் நீ, அதுக்குதான் பெரிய சில்வர் குடம் கொடுப்பாங்க. ஐயோ, நானா? வேணாம், நான் ஸ்கூல்லே அந்த அளவுக்கு போட்டியெல்லாம் சேர்ந்தது இல்ல. சரி, உங்க அண்ணன் வந்தா பாக்கலாம். அட துளசி, மாரி, நீ பூமாரி, சரவணா எல்லாரும் போங்க. இந்த ஊரே அங்கிட்டுதான் இருக்கும், நல்லா இருக்கும். போய் பாத்துட்டு வா. சரி அண்ணி, கோலப்பொடி வாங்கணும்னு சொன்னீங்கல்ல, கோலப்பொடியும் கரும்புண்ணியும் வாங்கல. நீங்க நல்ல கோலம் விடுவீங்களா இல்ல நான் கோலம் போடட்டுமா? கோலப்பொடி பக்கத்து தெருவுல போட்டிருக்காங்களாம், போய் வாங்கிட்டு வருவோமா? நீயே கோலம் போட்டு பூமாரி, எனக்கு அந்த அளவு வளவு நெளிவுலாம் வராது. நான் கலர் மட்டும் கொடுக்குறேன், போய் கலர் பொடி வாங்கிட்டு வரலாமா? என்ன பாட்டி, கோலப்படி ஒரு விசேஷம் வந்தா போடுவோம் வைப்போம், அதுக்குன்னு இம்புட்டு சுட்டா ஏத்தது? ஒரு கோலப்படி 12 ரூபா சொல்லிடுறீங்களே, 10 கோலப்படி வாங்கினா எம்புட்டு ஆச்சு? 120 ரூபா இருந்தா வாங்க முடியும். கொஞ்சம் குறைச்சு போடுங்க, 10 ரூபாச்சு போடுங்க, 10 பாக்கெட் வாங்கலாம். ஏம்மா, கோல மாவெல்லாம் விலை கூடி போச்சு, கலருக்கெல்லாம் இப்ப விலை இல்ல. அதனால எனக்கே 9 ரூபா வச்சுதான் ஒரு பாக்கெட்டு கிடைக்கி. இந்த அலை நம்பர் வண்டி செலவு அது இருக்கு, கை செலவுக்காவது வேண்டாமாம்மா. கூட ஒரு 4 ரூபா கூட்டி சொல்லுதேன், இதை கொடுக்க முடியாதா உங்களுக்கு? சரி கொடுங்க, 10 ரூபாச்சு போடுங்க, 10-15 பாக்கெட் வாங்குறேன். இப்ப பொங்கலுக்கு தானே கலர் குழப்பி தான் போட முடியும். இல்லம்மா இல்ல, 12 ரூபா வாங்குங்க, இல்ல போயிட்டே இருங்க. பாட்டி, கலர் பொடி எம்பிட்டு? ஏம்மா, ஒரு பாக்கெட் 12 ரூபா இம்புட்டுதான் இருக்கு கலர் பொடி, பாதி வித்துருச்சு. அத 1 ரூபா கூட குறைக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டேன் முதையே. அண்ணி, இம்புட்டு கலர் போதுமா? வீட்டுல கொஞ்சம் கலர் இருக்குது, இம்புட்டு போதுமா? கூட கொஞ்சம் வாங்கலாமா? அங்கே இருக்கு, பார்த்தேன், கொஞ்சம் தானே இருக்குது. கூட ஒரு பாக்கெட் வாங்கினா நம்ம மாட்டு தொழுவெல்லாம் இருக்குல்ல, மாட்டு பொங்கலுக்கு அங்கெல்லாம் கோலம் விடணும்ல. அட ஆமா, அதை மறந்துட்டேனே நீ. சரி, கூட ஒரு பாக்கெட் வாங்கலாம். இப்ப எத்தனை கலர் இருக்குது? 3, 6, 9, 10. அப்போ 120 ரூபா ஆச்சா பாட்டி? இதே மாதிரி இன்னொரு செட்டு வேணும், அப்ப 240 ரூபா ஆச்சு. இந்த பாட்டிக்கு 2 ரூபா குறைச்சு தந்தாதான் என்ன கூட வந்து கலர் வாங்கலான்னு பார்த்தா சொன்ன விலையில நிக்காத. அட பூமாரி, என்ன பூமாரி, எப்படி இருக்க? ஐயோ, அத்தை வந்திருக்காங்க. பேசட்டுன்னு எதுவும் நினைப்பாங்க, பேசினாலும் அண்ணி எதுவும் நினைப்பாங்க. சரி, என்னத்த நல்லா இருக்கீங்களா? கலர் பொடி வாங்க வந்தீங்களோ? ஆமா, பொங்கல் வருதுல, சரி கலர் பொடி வாங்கலான்ட்டு வந்தேன். என்னம்மா நல்லா இருக்கியா? என்ன மறந்துட்டியா? உன் கல்யாணத்துக்குலாம் நாங்க வந்தோமே, டாக்டர் அவரோட அம்மா தான் நான். கல்யாணத்துக்கு வந்தீங்களே, ஞாபகம் வந்துட்டு. நல்லா இருக்கீங்களா? டாக்டர் சார் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. நீ நல்லா இருக்கியா? வீட்டுக்காரர் நல்லா இருக்கறா? நல்லா இருக்காங்கம்மா. நீ பாட்டியம்மா, எல்லா கலர் பொடி பாக்கெட்லயும் 2 பாக்கெட் கொடுங்க. அத்தை இருங்க, நான் நல்ல கலரா எடுத்துறேன். என்ன அத்தையும் கூப்பிடுறா? இவங்க நமக்கு சொந்தமா? அப்படி இருந்தாலும் இவங்க சொல்லிருப்பாங்களே,
எங்க சொந்தக்காரங்க டாக்டரா இருக்காரு அப்படி இப்படின்ட்டு எதுவும் சொல்லலையே. அத்தன்ட்டு உரிமையா கூப்பிடுற. கரும்பு கரும்பு கரும்பு, ஒரு கரும்பு 60 ரூபா தாமா, ஒரு கரும்பு 60 ரூபா, வாங்கிட்டு போங்க. போனா போகாது, பொழுது போனா கிடைக்காது. சீக்கிரம் வாங்க வாங்கிட்டு போங்க. அண்ணே கரும்பு இம்புட்டு இந்த வாட்டி. ஒரு கரும்புன்ட்டு வாங்கினா 60 ரூபா, 2 கரும்பு வாங்கினா 100 ரூபா தம்பி. எப்படி நமக்கு 2 கரும்பு வேணும் போட்டுருவோமா, ஒரு கரும்பு வேணுமா? என்னண்ணே இம்புட்டு வேலை சொல்லுதீங்க? அட தம்பி 2 கரும்பு வாங்கிட்டு போங்க. என்ன இப்படி சொல்லிட்டா, கரும்பு எங்க ஒரு கெட்டுக்கே எம்பிட்டு துட்டு தெரியுமா? நாங்க கை நட்டானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 50 60 ரூபாய்க்கு கொடுக்கோம். என்னண்ணே எங்க ஊருக்குள்ளே கரும்பு தோட்டம் இருக்குது, நினைச்சா அங்கிட்டு போயினாலும் வாங்கிடலாம். அங்கெல்லாம் எங்களுக்கு ஒரு கெட்டு கரும்பு 200 ரூபாய்க்கு தாராளமா கிடைக்கும். சரி நீங்களும் நம்ம ஊர்ல கரும்பு வியாபாரம் பாக்கீங்களா, உங்களுக்கும் பொழப்பாகுமென்ட்டு வந்தா நீங்க 60 70ன்னு சொல்லுதீங்க. ஒரு கரும்பு 40 ரூபா, 2 கரும்பு 80 ரூபாண்டா கொடுங்க, இல்லாட்டா வேண்டாம். தம்பி என்ன தம்பி, நீங்களே ஒரு விவசாயியா இருந்துட்டு ஒரு விவசாயி வயிற்றுல அடிக்கலாமா? ஒரு 50 ரூபா கொடுப்பா ஒரு கரும்புக்கு, 2 கரும்பு 100 ரூபா, 60 ரூபா 70 ரூபா வச்சு தான் கொடுத்துட்டு இருந்தேன் நேரத்தெல்லாம். சரி விற்கணுமே அப்படின்ட்டு தான் 50 ரூபா 60 ரூபா சொல்லுதேன். இந்தா நமக்கு எத்தாப்புல இன்னொருத்தன் கரும்பு கடை போட்டானா, நம்ம மட்டும் போட்டு முட்டினால வியாபாரம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த எத்தாப்புல கடை கரும்பு கடை தொடங்கிட்டா பத்தியா. சரி வியாபாரம் நடக்கட்டும் தான் குறைச்சு சொல்லுதேன். 2னா 100 ரூபா வாங்கிக்க தம்பி, குறைக்காதப்போ. சரி சரி கொடுங்க 2 கரும்பாட்டு. இந்தாங்கண்ணே 100 ரூபா இருக்கு. என்ன நல்ல கரும்பு நல்லா இனிப்பா இருக்குமா? தம்பி கரும்புனா இனிப்பா தானே இருக்கும். இனிப்பா தான் தம்பி இருக்கும். நம்மகிட்ட அவங்க கரும்பு சாப்பிட்டு பார்த்தா இனி அடுத்த நம்மகிட்டே வருவீங்க. எல்லாரும் இப்படிதான் சொல்லுதீங்க. கரும்பு இப்ப வர வர இனிப்பே இல்ல, இழைச்சு போய் கிடக்குது. சரிங்கண்ணே. தம்பி ஊருக்குள்ள யாருக்கும் கரும்பு வந்துட்டா சொல்லி அனுப்பிவிடுங்க தம்பி. இந்த போன வருஷம்லாம் இந்நேரம் பாதி கட்டு கரும்பு வித்துட்டேன். இந்தா அப்படியே இருக்குது. சரிங்கண்ணே சொல்லுதேன். ஆனா எல்லாரும் இங்க வாங்கிடுவாங்க, கரும்பு தோட்டம் இருக்குல்ல, கரும்பு காட்டுல போய் விலை குறைச்சு வாங்கிடுவாங்கண்ணே. நான் சொல்லதான் சொல்லுதேன். என்ன